எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ரொம்ப பயனுள்ள ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரி தொல்லையவே அடியோடு நீக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தினுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த எதிரி பிரச்சனையை, அந்த எதிரியினுடைய அந்த கொடுமைகளை அடியோடு நீக்கிட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை விடிவு காலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ரொம்ப அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மந்திரம். நான் சொல்கிறேன், பதிவு முழுமையாக பாருங்கள். அதாவதுங்க, நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது நான் பாட்டு என் வேலையை பார்த்தாலே நான் முன்னேறிடுவேன், என்னோட வேலையை என்னோடைய அன்றாட செயல்களையே செவனேன்னு செஞ்சால் கூட சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் எதிரிகள் எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க, எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இடத்துல இருந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய அந்த கொடுமையிலிருந்து விடுபடுவதற்கும் என்னங்க வழி அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் அதிகாரத்தினுடைய உச்சியில் அவங்க இருப்பாங்க. அவங்களோட எதிரி அசைக்க முடியாத ஒரு அதிகார உச்சத்தில் இருப்பாங்க. அவங்களால் எதிர்க்க முடியாது. ஆனால் தவறு அவங்க மேலே தான் இருக்கும். இப்போது எதிரின்னு சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, நான் தாங்க அவனை ஏமாத்துறேன், இப்போ அவன் என் மேலே கோவப்படுறான், அவன் தான் என் எதிரிம்மா. ஆக்சுவலாக அவருக்கு தான் நீங்கள் எதிரி. உண்மையாலுமே நீங்கள் செவனேன்னு இருந்து நீங்கள் எந்த ஒரு தப்பு தண்ணும் பண்ணாமல் இருந்து உங்கள் மேலே வேணும்னே வஞ்சத்தோடு ஒருத்தர் காழ்ப்புணர்வு காட்டுறாருன்னா அதுக்கு தான் அவர் தான் எதிரியே தவிர உங்களுக்கு நீங்கள் வழினா போய் சண்டை போட்டு அவரை நீங்கள் எதிரியாக பாவிக்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்லிடுறேன். எதிரினா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனையோ நபர்கள் இந்த எதிரி தொல்லையினால் தினம் தினம் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எதிரி பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த முருக மந்திரம் இருக்கும். ஓகேங்களா? சத்ரு சம்ஹார மந்திரம் என்று இதற்கு பேர். பொதுவாக ஒவ்வொரு கடவுள்களையும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்காக வழிபாடு செய்கிறோம். இப்போது விநாயகர் புத்திக்கு, லக்ஷ்மி செல்வத்துக்கு, சரஸ்வதி கல்விக்கு, இப்படி சொல்லிட்டு போகிறச்சே இந்த முருகனினுடைய வழிபாடு என்பது தடைகள் நீங்கவும் எதிரி பிரச்சனை அடியோடு நீக்கவும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருக வழிபாடு என்பது சத்ருகளை சம்ஹாரம் செய்யும் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி காக்கும் கலியுக கடவுளான முருகப்பெருமானினுடைய ஒரு மந்திரத்தை உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய வம்புக்கு வரக்கூடாது என நினைத்து எந்த நாளிலும் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா எதிரிக்கு நாள் கிழமில்லை. எதிரியை நான் நாள் பார்த்து எதிர்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அவன் உங்களை எதிர்கொண்டுட்டு போயிடுவான். அதுக்கு நாள் கிழமெலாம் இல்லை, இது எப்போனாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை அந்த எதிரியை மனசில் நினச்சிட்டு அந்த எதிரி உங்கள் பக்கம் வரக்கூடாது, உங்களுடைய பிரச்சனைக்கும் வம்புக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு முருகப்பெருமானை நினச்சிட்டு உங்கள் முன்னாடி 2 நெய் தீபம் போட்டுட்டு இந்த மந்திரத்தை ஒரு
108 முறை சொல்லும் பொழுது அந்த எதிரி உங்கள் வம்புக்கும் வலிக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மந்திரம் நான் என்னன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. இதுதான் இந்த மந்திரம். இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேன். ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. இதுதான் மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரமாக இருக்கக்கூடியது, எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இந்த மந்திரம் சொல்லுவதற்கு முன்னாடி சில கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா, நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலோ, போதை வஸ்துகளை பயன்படுத்தியிருந்தாலோ, தாம்பத்தியம் புரிந்திருந்தாலோ குளித்து முடித்து விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்வதற்கு நேரமோ காலமோ ஹோரையோ கிடையாது. ஏன்னா எதிரிங்கும்போது நம்மளுக்கு எப்போனாலும் அந்த பிரச்சனை வரலாம். இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இரவில் வரலாம், பகலில் வரலாம். ஸோ எதிரிக்கு நாள்கிழமெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. அதனால் தேவைப்படும் பொழுது இந்த மந்திரத்தை அந்த எதிரியை மனதில் நினைத்து 108 முறை சொல்லி அவன் நம்ம திசைக்கே வரக்கூடாதுன்னு முருகன்கிட்ட வேண்டிக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு முன்னாடி 2 ஜோடி நெய் தீபங்களை ஏற்றி வச்சு முருகனை வேண்டிட்டு சொல்லுங்கள். அந்த எதிரி உங்கள் திசை பக்கம் கூட வரமாட்டான். நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்து நல்ல பலன்களை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த எதிரி பிரச்சனை அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, பொதுவாகவே ஜாதக ரீதியாக 6ஆம் இடம் நோய் எதிரி கடன் ஸ்தானம் வலுப்பெற்றிருந்தால் அவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக உருவாகுவாங்க. ஜாதகத்தில் 6ஆம் இடம் இப்படி நோய் எதிரி கடன் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பெறும்போது அவங்களுக்கு நோய் அதிகமாக வரும், எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, கடன்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஜாதக அமைப்பினை கொண்டவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நான் இன்னொரு அடிஷ்னலான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ சொன்ன முருக வழிபாடுங்கிறது எல்லாரும் காமனாக செய்யக்கூடியதுன்னு, எல்லாருக்குமே காமனாக எதிரிகள்ங்கிறது யாராவது ஒருத்தர் இருந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடியது. சில நேரங்களில் சிலருக்கெல்லாம் எதிரியாகவே தான் சுத்தமாக இருப்பாங்க. ஜாதகத்துலேயும் அந்த எதிரிக்கான அந்த ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது அவங்க கூடுதலாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னா, வாராகி அம்மன் கோவில் அப்படின்ட்டு உங்கள் ஊரில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு நிறைய இடங்களில் கோவில்கள் நிறுவி இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் கூட ஒரு வாராகி கோயில் நிறுவி இருக்கிறாங்க. இந்த வாராகி என்பவள் சப்தகன்யர்களில் ஒருவள். தாய் ராஜராஜேஸ்வரியினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவள் வாராகி. இந்த வாராகி அம்மனை ஒரு ருத்ர வடிவமாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப கோபக்காரங்க. அதர்வன வேதத்தின் அதிபதியாக பார்க்குறோம். அதர்வன வேதத்தில் இந்த வாராகி வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வாராகி பயன்படுத்தலாம். துர்மந்திர தேவதைகளை வசியம் செய்ய வாராகி பயன்படுத்தலாம். ஒரு தாயுள்ள படைச்சவங்க எல்லா விஷயத்துக்குமே இந்த தாயை பயன்படுத்தலாம். நன்மை தீமை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். குறிப்பாக வாராகிக்காரனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, அது வாராகிக்காரனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வாராகியை யாரெல்லாம் முறையாக பிரார்த்தித்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இடத்திலே யாரும் சண்டைக்கு போகக்கூடாது. அவர்கள் இடத்திலே யாரும் வம்பு வழக்கு வச்சுக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா வாராகியே அந்த எதிரியை சம்ஹாரம் செஞ்சுடுவா, அழிச்சிடுவா. அதான் சொல்லுவாங்க, வாராகிக்காரனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை போடாத, பகைமை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாராகிய வழிபாடு செய்கிறதுக்கான டைம் என்னென்னா, பஞ்சமி திதி, அமாவாசையோ பௌர்ணமியோ முடிஞ்சு 5ஆவது வரக்கூடிய நாளை தான் பஞ்சமி திதின்னு சொல்லுவோம்.
இந்த பஞ்சமி திதியிலே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாராகியினுடைய ஆலயத்திற்கு சென்று வாராகிய வழிபாடு செய்யணும். சாதாரணமாக நீங்கள் நெய் தீபம் ஏற்றி 2 நெய் தீபம் ஏற்றி வாராகிய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனினை பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக ஒரு 11 பஞ்சமி திதிகளில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது, அதுவும் இல்லாமல் சில பேர் கேட்பாங்க வளர்பிறை பஞ்சமியா தேய்பிறை பஞ்சமியான்னு கேட்பாங்க. 2லேயுமே நீங்கள் போகலாம். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக 11 பஞ்சமிகள் நீங்கள் வாராகி ஆலயம் சென்று தீபத்தை ஏற்றி தேவியை மனசார வழிபாடு செய்கிறதின் மூலமாக தேவி உங்களுக்குள் ஆக்ரோஷனமாவாள். ஆவாகனமாவாள். உங்களிடம் அவள் ஆக்ரோஷனமாவாள். ஆக்ரோஷனம்னா வருவாள் அப்படின்னு அர்த்தம். தேவி உங்ககிட்ட வந்து உங்களுக்குள்ள ஐக்கியமாவாள். ஸோ நீங்கள் ஒரு வாராகியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வாராகியினுடைய மகனாக நீங்கள் தேர்வு செய்யப்படுவீங்க. அப்படி இருக்கும்போது வாராகியின் மகனான உங்களிடத்தில் எதிரிகள் வாலாட்ட முடியுமா? வாராகி வாலாட்டனா ஒட்ட நறுக்கிடுவா. அதனால் அதிகப்படியான எதிரி தொல்லை இருக்கிறவங்களும் அந்த ஜாதக கட்டத்தில் எதிரிஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறவங்களும் அவசியம் வாராகி வழிபாட்டை செய்ய தவறக்கூடாது, மறக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நோய் நொடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதே பரிகாரம் தான், சேம் ப்ராசஸ். இதே மாதிரி நீங்கள் வாராகிய வழிபாடு செய்யும்போது அவள் நோயையும் நீக்குவாள், கடனையும் நீக்குவாள். அவளுக்கு நைவேத்தியம் வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தோல் நீக்காத உளுந்தில் செய்யப்பட்ட வடை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாராகிக்கு பிடித்த நைவேத்தியம் அப்படின்னா இந்த உளுந்தில் மேலே கருப்பு தோல் இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. அப்படியே உளுந்த தோலோடு ஊற வச்சு ஆட்டி வடை சுடணும். நல்லா தட்டி வடை போட்டு எடுத்துக்கணும். தோல் நீக்காத உளுந்தில் செய்யப்பட்ட வடை வாராகிக்கு பிடித்த நைவேத்தியம். பானகம் பிடிக்கும். வாராகிக்கு பிடித்தது பானகம். பானகம்னா என்னங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் வெல்லத்தை கரைச்சி பச்சைக்கற்பூரம் லைட்டாக போட்டு ஏலக்காய் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வைக்கலாம். இதுக்கு பேர் பானகம் அப்படின்ட்டு பேர். இவ்வாறு வாராகியினுடைய வழிபாடு செய்கிறச்ச நைவேத்தியங்களையும் வச்சு தேவியை கும்பிட்றதுனால அதீத பலன்களை நீங்கள் பெறலாம். அதீத பலன்களை நீங்கள் பெறலாம். எப்பயுமே தினம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முருகா 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 என்று சொல்லி உங்களுடைய நாளை தொடங்கினீர்கள் என்று சொன்னாலும் அந்த நாள் ஃபுல்லாக எதிரி தொல்லை வராது. அல்லது முருகனினுடைய நாமங்கள் வேறு ஏதாவது, சுப்பிரமணியரே அப்படின்னு சொல்லலாம், கந்தா அப்படின்னு சொல்லலாம், குகனே அப்படின்னு சொல்லலாம். இப்படி முருகனினுடைய நாமத்தை சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனே வாயை குப்பிளிச்சுடுங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க. காலையில் முழித்த உடனே வாயை கொப்பளிச்சுட்டு வார்த்தை முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனை மனசில் நினச்சி, முருகனை மனசில் நினச்சி முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எதிரி தொல்லை கிடையவே கிடையாது. நான் கேரண்டி. எதிரிகள் உங்களிடத்தில் வரவே மாட்டாங்க, உங்கள் வம்புக்கு வரவே மாட்டாங்க. இதையும் நீங்கள் தாராளமாக முயற்சித்து பார்க்கலாம். பாருங்கள் எத்தனை தகவல் சொல்கிறேன்ட்டு. ஒரு எதிரி தொல்லை நீங்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, அஷ்ட கர்மங்கள்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சாடனம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, வித்துவேஷனம்னு ஒன்று இருக்குது, பேதனம்னு இருக்குது. இது எல்லாமே எதிரிகளை கரங்கடிக்கக்கூடிய வித்தைகள் தான். மாந்திரிகம் எப்போ தோன்றுச்சு, அப்பயே எதிரிகளை அடக்கிறதுக்கான வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அப்பயே எதிரிகள்லாம் இருந்திருக்காங்க. எப்பயுமே எதிரிகள் இருப்பாங்க எல்லாத்துக்கும். எல்லாம் அது இயற்கை எதிரி செயற்கை எதிரின்னு சொல்கிறது இது எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ அப்போது இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எதிரிகள் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கிறாங்க.
இன்றைக்கி எதிரிகள் பார்த்திங்கன்னா ஒருத்தனை வளரவே விடக்கூடாதுன்னு வஞ்சம் வச்சு பழி வாங்குற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நம்மளை தற்காத்துக்கிறதுங்கிறது மிக முக்கியமான அவசியமான தேவையாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நிச்சயம் நீங்கள் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தர வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை அழியுங்க. நன்றி, வணக்கம்.